ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம லைஃப்பில் எல்லாருமே நம்ம ஒரு வாழ்க்கையை கரெக்டாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். கரெக்டு தானே? ஆனால் நம்ம மனசுக்குள்ளே கரெக்டாக அப்படி நம்ம நினைப்போம், பட் அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம மனசு இருக்குது பார்த்தீங்களா, மனசு அதுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நெகட்டிவ் தாட்ஸ். இது நம்ம எவ்வளோதான் நம்ம மனசை நம்ம ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலும் அது நம்மளை ஒரு சின்னதாக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும். கேட்டா அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்றால் முடியாது, நம்மளுக்கெல்லாம் இது சரி வராது, இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும், இந்த மாதிரி சில டார்ச்சரை நம்ம மனசுக்குள்ளே, அதாவது ஒரு சண்டை மாதிரி போட்டுகிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போது நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும்னா எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சில டிப்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் யாருமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட எண்ணத்தை நல்லா உற்று நோக்குங்க. அதாவது என்ன அப்படிங்கிறது, நம்ம மனசில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா, சடனாக உடனே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி சொல்கிறது, அதை துரத்தாதீங்க. ஏன் இப்படி வருது, அது என்ன அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த விதமான யோசனையும் அது நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணுச்சுன்னா, எதனால் நம்ம இந்த மாதிரி நமக்கு தோணுது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக ஆலோசிங்க. உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எண்ணம் அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லுவோம், உங்களோட தாட்ஸ் எப்படி, நீங்கள் இப்போ வானம் மாதிரி உங்களோட தாட்ஸ், இந்த மேகம்ங்கிறது வந்து போகிறது. ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மாதிரியே தவிர, அது உங்களோட, அதாவது வானம் மாதிரி இருக்க உங்களை அது எந்த விதமான அஃபெக்டும் பண்ணாது. ஸோ அது யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு விஷயம், அந்த எண்ணத்தை ஒரு நிலையான ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கான்சன்ட்ரேஷன், இதில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா தள்ளி வைக்கணும். செகண்ட் விஷயம் என்னென்னா, உடனடியாக உங்களோட வேலையில் நீங்கள் இறங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு வரும்போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே உங்களோட தாட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தயவு செஞ்சு சடனாக உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை பண்ணுங்கள். அதாவது அதே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை ரொம்ப உங்கள் மூளையை என்ன பண்ணினா மட்டுப்படுத்து, நம்மளால் எதுவுமே முடியாதுங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு சேஞ்ச் பண்ணுற ஒரு ஃபீலை அதை கொண்டு வரும். அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அப்படியே உங்களை ஒரு சோம்பேறித்தனமான ஒரு ஃபீலை அது உருவாக்கும். ஸோ அந்த டைமை ஜஸ்ட் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. இப்போது நல்ல பாட்டு, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருந்துச்சுன்னா அதை கேளுங்க. அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸசைஸு, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி காட்டுவீங்க. அப்படி தானே? உடனே வேலை செய்யும்போது பிடிச்ச விஷயத்த வேறு நீங்கள் செய்கிறீங்களா, ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும் தெரியுங்களா, சத்தியமாக அது உங்களை விட்டு விலகி போகும். நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ண முடியும்? சான்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எண்ணத்தை நிலையாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத இந்த எண்ணங்கள்லாம் வரும்போது அதை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஓடாதீங்க. அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது உங்களை எந்த அஃபெக்டும் பண்ணாது. செகண்ட் விஷயம், நீங்கள் சடனாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள், சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க. சுறுசுறுப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய பழகுங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே வராது. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்களுக்கு மறு வடிவத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு கற்றுக்கோங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திக்கோங்களா, இப்போது சடனாக ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும், ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ஓகேவா? சரி, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இந்த மாதிரி வருது அப்படின்னா சடனாக அதுக்குள்ளே போயிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினுக்கு வைங்க, எதனால் இந்த விஷயம் வருது, ஸோ இது சரியா தவறா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு யோசிக்கணும்ல. ஸோ மேபி அந்த விஷயத்தில் ஏதாவது தவறுகள் நடந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும், எடுத்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் மாறுங்க, அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ நடந்தாலும், ஒரு லாஸ், அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும், இந்த வழி இல்லாமல் நெக்ஸ்ட் நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன், இன்னொரு வே என்னால் யோசிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். இதை உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லி பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் ஊட்டணும்.
சரியா? இந்த விஷயத்த இப்படி போய் தப்பாகுனா சரி, அதை நான் சரி பண்ண முடியும் என்னால் அப்படிங்கிற ஒரு தாட்டை உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் தைரியம் கொடுக்கணும். ஸோ இப்படி மறு வடிவமாக யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் பக்கத்துலேயே வராது, தூரமாக போயிடும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி நம்ம ஏங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கடைசியில் அதனால் இல்லைன்னு வருத்தப்படுறதுனால அது உடனே பெஸ்ட்டாலாம் மாறிடாது. சரியா? ஸோ நம்மக்கிட்ட என்ன விஷயம் இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, ஒரு 4 விஷயம் நல்லா தான் நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம், ஒரு 2 பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உங்கள் லைஃப்பில் பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஹாப்பியாக இருந்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி பழகலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட தாட்ஸில் ஒரு குட் ஹேபிட் மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ஃபீல் நிச்சயமாக கிடைக்கும். இது நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம பக்கத்தில் வராததுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நடந்த நல்ல விஷயத்தில் இன்னும் ஏதாவது பெஸ்ட்டாக நாளைக்கு பண்ண முடியுமானோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல தாட்ஸ் கிடைக்கும். 5th விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த நம்ம கற்றுக்கணும். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த தியானம் நம்ம அடிக்கடி பண்ணுறதுனால தான் நம்ம ஒரு நிலைக்கு நம்ம மனசை கொண்டு வர முடியும். ஸோ இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நம்ம நரம்பு மண்டலம் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு மனசில் அமைதியையும் தெளிவையும் உருவாக்கக்கூடியது. ஸோ தியானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் எக்ஸாம்பிள், நம்ம டெம்பிள் அந்த மாதிரி போனால் கூட அங்கே உட்கார சொல்லுவாங்க தெரியுமா? உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக கண்ணை மூடி நம்மளோட மூச்சு சுவாசம் எப்படி இருக்குது அதையே நீங்கள் கவனிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வெளியில் இருக்கிற எதையுமே யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. தினமும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது, நம்மளோட லைஃபுக்கும் ரொம்பவே நல்லது. மனசில் இருந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி வீசுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுன்னா, ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாருக்குனாலும் என்ன ஹெல்ப் பண்ணும். லைக் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய பேருக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு மன திருப்தி, சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த எண்ணங்கள் சரியா, நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுனால உருவாகிற அந்த நல்ல எண்ணங்கள் இன்னமும் அதிகப்படுத்தும். ஸோ நம்மளோட எப்போவுமே நமக்குன்னு இருக்கிற சொந்த ப்ராப்ளம் இது எல்லாமே இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் நம்மளை போட்டு அமுக்கும். சரியா? ஸோ அதை விட இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நல்ல தாட்ஸும் வளரும், உங்கள் ப்ராப்ளமும் ஈஸியாகவே சால்வ் ஆகும், உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற எண்ணமே வராது. 7th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட எதிர்மறை சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது நேர்மறை சூழலை நம்ம உருவாக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற பீப்புளில் ஒரு சிலர் நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அவங்கள தள்ளி வைங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து தள்ளி இருங்க. யார் பாசிட்டிவ், யார் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இதை மாதிரி பேசுகிறாங்களோ அவங்க கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க தெரியுமா, அந்த பீப்புள் நமக்கு வேணாம், அவங்களெல்லாம் நம்ம தள்ளி வைக்கலாம். ஸோ நம்ம தான் அந்த சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும். நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள், லைக் ஒரு சாங்காக இருந்தாலும் டான்ஸாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு பாசிட்டிவாக சிச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும். ஏன்னா இந்த எதிர்மறைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது மனுஷனோட சாதாரண இயல்பு, எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது தான். ஸோ அதை ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்கிட்டு எல்லாருமே அப்படி தான், ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியாது. லவ்வாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, மணி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அதோட சொல்யூஷன் இருக்கும். சரியா? அதை நீங்கள் முழுசாக நம்பணும். உங்களோட தாட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். சரியா? அது உங்களை வாழ்க்கையை ஆளக்கூடாது. அதுக்கான வேலைகளை நீங்கள் தான் செய்யணும். உங்கள் மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த்தில் நல்லா கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. பிடிச்ச பாடலை பாடுங்க. என்ன மாதிரி உங்களோட ஆசைகளை நீங்கள் பண்ணணுமோ அதை எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உங்களால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்புகிறேன், இதுக்கப்புறம் யாருமே ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு இதே தாட்டே உங்கள் மனசுக்குள்ளே நிச்சயமாக வரக்கூடாது. சரியா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.